வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மே 27 கூடவுள்ள IMF இலங்கைக்கு கிடைக்கவுள்ள $700 மில்லியன் நிதியுதவி. கோட்டபயவிற்கு அந்த அளவிற்கு மூளை இல்லை, முன்னாள் செயலாளர் வெளியிட்ட தகவல். பிட்ஸ் கார் ஒன்றை 1.2 மில்லியன் ரூபாவிற்கு தருவதற்கு தயாரான அனுர தரப்பு. தலைகீழான இன்றைய நிலை. விமான நிறுவனத்தில் பணமும் தவறான வங்கிக் கணக்கில் வைப்பு. எதிரணி எம்பிக்கு ஏற்பட்ட சந்தேகம். தமிழக அரசியலில் பரபரப்பு. தவிர்கவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி நடவடிக்கை. ஹார்முஸ் நீர்நிலையில் புதிய போக்குவரத்து கட்டுப்பாடு. ஈரான் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை மதிப்பீடு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் நாட்களில் கூடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 27ஆம் தேதி கூடவுள்ள நிலையில் இரு மீளாய்வுகளும் நிறைவேற்று சபையினால் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு சுமார் $700 மில்லியன் வரையிலான அடுத்த கட்ட நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த மீளாய்வு தொடர்பான பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த நிறைவேற்று சபை கூட்டத்திற்கு முன்னதாக மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை ஈடு செய்யக்கூடிய விலையிடலை மீள நிலைநிறுத்துதல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நிதி உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துதல் போன்ற சில முக்கிய முன் நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. இந்த மதிப்பீடு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் 4 ஆண்டு கால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கும் மொத்த நிதி சுமார் $2.4 பில்லியன் உயரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நாட்டிற்காக தன்னால் இயன்றவரை தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றியுள்ளார். மேலும் அவர் தற்போது மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்கின்றார் என சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ஊடக கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்ற அவர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நாட்டிற்காக தன்னால் இயன்றவற்றை தன்னுடைய கடமையை நிறைவேற்றியுள்ளார். அவர் இப்போது மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளார் என்று கூறினார். அப்போது சுகீஸ்வர பண்டார கோட்டபய ராஜபக்ஷவை லீ குவான் யூ, மகதீர் முகமது ஆகியோரின் மூளை அளவிற்கு சிறந்தவர் அல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார். பிட்ஸ் காரை 1.2 மில்லியன் ரூபாவிற்கு தருவோம் என்று மேடைகளில் முழங்கிய ஆட்சியாளர்கள் என்று வாகனங்கள் மீது மேலதிகமாக 50% வரியை சுமத்தி மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். திசமகாராமவில் மகாநாம தேரரை சந்தித்து அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அரசின் பொருளாதார கொள்கைகள் சரமாரியாக குற்றம் சாட்டியிருந்தார். வரி அதிகரித்தாலும் வாகனங்களின் விலை உயராது என நிதி பிரதி அமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று சாடிய சஜித் இவ்வாறான முட்டாள்தனமான கருத்துக்களை கூறுவதை விடுத்து மக்களின் கோணத்திலிருந்து பொருளாதாரத்தை நிர்வகிக்க அரசு பழக வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலைக்கு ஜனாதிபதி, அரசு மற்றும் அதற்கு துணையாக இருக்கும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி மிக வேகமாக சரிந்து வருவது குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் ரூபாவின் வீழ்ச்சி பணவீக்கத்தை தூண்டி அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்த்தும். இது சாதாரண குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் கடுமையாக பாதிக்கும். ஜனாதிபதி, நிதியமைச்சர் மற்றும் அமைச்சரவைக்கு அடிப்படை பொருளாதார அறிவு கூட இல்லை. ஏற்றுமதி வருமானம், சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலமே ரூபாவை கட்டுப்படுத்த முடியும். அதை விடுத்து மக்களை வரிச்சுமைக்குள் தள்ளுவது பாரிய பிழை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச மோதல்களினால் ஏற்படும் பொருளாதார அழுத்தங்களை அரசு முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டது. தற்போதைய சூழலில் மக்களுக்கு வழங்க வேண்டிய மானியங்களை மற்றும் நிவாரணங்களை அதிகரிக்க வேண்டுமே தவிர அதை குறைக்கக்கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது வலியுறுத்தினார். ஒரு நிதி பரிவர்த்தனையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன் சென்னை கிளை என்பது மில்லியனுக்கும் அதிகமான ரூபாவை தவறான வங்கிக் கணக்கில் வைத்திருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
துபாயில் உள்ள ஒரு பிரதிநிதி அலுவலகத்திற்கு மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய தொகை தவறுதலாக மற்றொரு வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்த கொடுப்பனவுகள் எமிரேட்ஸ் என்பிடி வங்கிக் கணக்கிற்கு செய்யப்பட்டிருக்க வேண்டுமென்றாலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சென்னை கிளை சம்பந்தப்பட்ட பணத்தை அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் வரவு வைத்துள்ளது என்று ஜெயசேகர கூறினார். தவறான வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்ட தொகை 9,74,500 திக்ராம் ஆகும். இது இலங்கை நாணயத்தின் மதிப்பில் 80 கோடிக்கு அதிகமாகும். மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்ட இந்த பணத்தை மீட்க முடியாததனால் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார். அரசாங்கம் தலையிட்டு இந்த தகவலின் உண்மைத்தன்மையை உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என்று தயாசிரி ஜெயசேகர மேலும் வலியுறுத்தினார். தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அதிமுக உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. சட்டசபை தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் தற்போது வெளிப்படையாக அணிப்பிரிவாக மாறியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலேயே கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் 25 MLAக்கள் தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தாவேகா அரசுக்கு ஆதரவாக நடைபெற்ற நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பில் SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கரன், காமராஜ் உள்ளிட்ட 25 MLAக்கள் ஆதரவாக வாக்களித்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட VK சசிகலா மற்றும் TTV தினகரன் ஆகியோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் கட்சி கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே 26 மாவட்டங்களின் செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கியிருந்த நிலையில் இன்று மேலும் 2 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து மற்றும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி ஆகியோர் தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி நீக்கிய மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை தற்போது 28ஆக உயர்ந்துள்ளது. ஆனாலும் லால்குடி MLA லீமா ரோஸை மட்டும் கட்சி பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கவில்லை. இந்த நடவடிக்கை அதிமுகவில் நிலவும் உட்கட்சி மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கடல்சார் போக்குவரத்தை ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தின் கீழ் மேலாண்மை செய்வதற்கான புதிய கட்டமைப்பு ஒன்றை ஈரான் தயாரித்துள்ளதாகவும் இந்த திட்டம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று ஈரானின் மூத்த அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வழித்தட ஒழுங்கமைப்பின் கீழ் வணிக கப்பல் மற்றும் ஈரானுடன் ஒத்துழைப்புடன் செயல்படும் நாடுகளுக்கு மட்டுமே இந்த நீரினை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் வழங்கப்படும் பிரத்யேக சேவைக்கான சம்பந்தப்பட்ட கப்பல்களிடமிருந்து ஈரான் கட்டணம் வசூலிக்கும். உலகளாவிய கச்சா எண்ணெயின் போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் இந்த புதிய கட்டுப்பாட்டு பொறிமுறையை கொண்டுவரவுள்ளமை சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.